ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அருமையான கிராமத்து வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என் மகனுடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்டுடைய குழந்தைக்கு காது குத்து கடை விருந்து அங்கே போயிருந்தோம். சூப்பரான ஒரு வில்லேஜ் கிராமம். வாங்க நீங்களும் அந்த வீடியோ பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சோளக்கருது இதெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன் பக்கத்தில் வந்து. அருமையான பிளேஸில் கறி விருந்து வச்சாங்க. இங்கே சூப்பரான ஒரு இடம். பாக்கு மரத்தோப்பு, கிளிகள் சத்தம், அருமையான பிளேஸ். இந்த மாதிரி பிளேஸ் தான் பார்க்கணுன்ட்டு இன்னும் ரொம்ப நாள் ஆசை. எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். பேசுகிறத கூட 4 ஊர் கேட்கும். இங்கே ஒரு விசேஷத்துக்கு வந்தோம். நல்ல கிராமம். கிணறு பாருங்கள், கிராமத்துலேயே அப்படி தான். கிணத்துல தண்ணி இறைச்சி, கிராமத்தில் வயல்வெளியில் நீர் பாய்ச்சுறது. குட்டி ஆடு இப்போதான் குட்டி போட்டிருக்கா. இப்போதான் குட்டி போட்டிருக்கு பாருங்க. 5 குட்டி, 2 ஆடு போட்டிருக்கு. 5 குட்டி. வாங்க. என்ன பார்க்குறீங்க? ஆடு, கோழி, டக்கு எல்லாம் வளர்க்குறாங்க. கிராமமாக இருந்தால் இதெல்லாம் சுதந்திரமாக வளரும். அருமையான பிளேஸ். இப்படி சாப்பிட்றாங்க பாருங்க. என்ன சாப்பிட்றீங்க? சரி, நல்லா இருக்குப்பா இந்த இடத்துல உனக்கு. ஆமாம், ஃபாரின் எல்லாம் ஈஸியாக போயிடலாம். இந்த மாதிரி கிராமம் தான் கிடைக்காது. கிராமத்தை சுற்றி பார்க்க போகிறோம். எவ்வளோ பெரிய கிணறு. பாக்கு மரம் தூரமாக தான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி தான் தொட்டு பார்க்குறேன். அந்த அளவுக்கு கிட்ட வந்துட்டேன். பாருங்க, இதுதான் பாக்கு மரம். தோட்டமாக இருக்குது. இங்கே சுற்றிலும் பாக்கு மரம் தாங்க. இந்த மாதிரி கிராமத்தில் இருந்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ அமைதி, எவ்வளோ ஒரு இயற்கையான காற்று. சூப்பராக இருக்குது. ஒரே நேர்கோட்டில் இருக்குது பாருங்கள். இப்படி பார்த்தா நேராக தெரியுது, இப்படி பார்த்தா கிராஸாக தெரியுது பாருங்கள். இந்த ஒரு ஆங்கிள், இந்த ஒரு ஆங்கிள். எவ்வளோ வரிசையாக ஒரே இதெல்லாம் நாற்று நட்டுக்கிட்டு போகிறாங்க. நாங்கள் அவங்க கறி விருந்துக்கு வந்தோம். அவங்க தோட்டம் துறவெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அதெல்லாம் சுற்றி காட்டுறேன்ட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதனால் நாங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பாருங்கள், சோளக்கருது எப்படி விளைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். சோளக்கருது, இந்த வாய்க்கால் வரப்பு, ஒரே பாக்கு மரம், தென்னை மரம் தான் இருக்குது. இங்கே போயிட்டுருக்காங்க பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி ஒரு கிராமத்தை சுற்றி பார்க்கணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. சின்ன வயசில் இருந்தது இந்த மாதிரி. அது கூட தென்னை மரம் இருக்கிற இடத்துல தான் இருந்தது. பப்பாளி மரம். இன்றைக்கி தான் வந்து பாக்கு மர தோட்டத்தில் சுற்றி பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. பெரிய தோட்டம் வச்சுருக்காங்க. இன்னும் பாருங்கள்லாம் சின்ன சின்ன கண்ணெல்லாம் வளருது. அருமையான லொக்கேஷன். அவங்க பாட்டுக்கு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் தனியாக போயிட்டு எடுத்துட்ருக்கேன். இவங்கெல்லாம் சிட்டியில் ஒரு நாள் வந்து இருக்க முடியாது, இருக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்காது. நாமளும் சிட்டியில் இருந்துட்டு ஒரு நாள் வந்து இப்படி இருந்து பார்ப்போம், அவ்வளோதான். இங்கேருந்து இந்த விவசாயமெல்லாம் பண்ண முடியுமா? இது பாருங்கள், வாழை மரம் தோட்டம். வாழை மரம்.
அங்கே நின்று எல்லாம் சுற்றி காமிச்சிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வாய்க்கால் வரப்பில் தண்ணி போகும். சூப்பராக இருக்குது. மருந்து தெளிச்சிட்ருக்காங்க. சத்தம் கேட்குதுங்களா? தோட்டத்துக்கு மருந்து தெளிக்கிறது. வரமாட்டேங்குது. சாப்பிட சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்து போய் கிடக்குது. இதுதான் இந்த வாதனார் இலை. இந்த இலை தான் ஆடு நல்லா சாப்பிடும். சரி, இங்கே பாரு எத்தனை குட்டிங்க இருக்குங்க. வாங்க, நான் கொடுத்தா தான் சாப்பிடுவேன். நீ கொடுத்தா தான் சாப்பிடுங்க. ஆமாம், எப்படி? ஒன்று கொடுத்தா சாப்பிடுது, நிறைய கொடுத்தா சாப்பிட மாட்டேங்குது. சாப்பிட்டு சாப்பிட்டு எடுத்து போய் அங்கே பாரு, அது சண்டை போடுது பாரு, எப்படி முட்டுது பாரு. அது கேட்டுக்குள்ளே இருக்கிற தைரியத்தில் முட்டி முட்டி விளையாடுது. பேக்குங்குது. பேக்குங்குது. பேக் போ பாரு. அது கேட்டுக்குள்ளே இருக்கிற தைரியத்தில் எப்படி முட்டுது பாரு. நீ மட்டும் வெளியே வா, உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்குது. அது உள்ளே வா, நீ பார்த்துக்கிறேன் அப்படிங்குது. அங்கே அவ்வளோ கட்டி வச்சுருக்காங்க, இங்கே ஒன்றுமே காணோம். அதுதான் சாப்பிடுது. முடிஞ்சிருச்சு. காற்று எப்படி வீசுது பாரு, சூப்பராக இருக்குது. எடுத்துகிட்டு வரதை விட அந்த கட்டோடு அப்படியே எடுத்துகிட்டு வந்து போட்டுரு. அது அவங்களுக்கு தெரியும் எந்நேரம் போடணுன்ட்டு. நீ ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்க. இங்கே இந்த ஆட்டுக்கு இங்கே சுத்தமாக இருக்குது, அங்கெல்லாம் கட்டுக்கட்டாக இருக்குது. பார்க்க பாவமாக இருக்கா? அதானே பாருங்கள், இதையெல்லாம் சமைச்சு சாப்பிட்டோம். இதுக்கு யாராவது சமையல் போட்டாங்களா? எப்படி சாப்பிடுது? ஏன் இங்கே மட்டும் கட்டி வைக்கலன்னு தெரியல. எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு கட்டு வச்சுருக்கு. இங்கே பாரு, இதுக்கு உணவே இல்லையே. வாத்து என்ன சாப்பிடும்? கிராமத்தில் வந்து ஹேண்ட்பேக் மாட்டிக்கிட்டு இருக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. இது என்ன தெரியுமா? என்னது? சொட்டு நீர் பாசனம். எதுக்காக இப்படி வச்சுருக்காங்க சொல்லு? எதுக்கு? அதாவது இப்போது வெயில் காலம் வந்துருச்சு. வெயில் காலம் வந்ததுனால இப்போ தண்ணி வந்து பத்தாது. அப்போ இந்த டியூப்பு வந்து நீட்டமாக இது பண்ணி போட்டுருவாங்க. பாரு, ஒவ்வொரு இடத்துல பாரு ஒவ்வொரு இது வச்சுருக்காங்க பாரு. பக்கத்தில் வா, இந்த பாரு, இதில் தண்ணி வரும். ஒவ்வொரு மரத்துக்கும் சுட்டு சுட்டாக நீர் பாஞ்சிக்கிட்டே இருக்குது. அதாவது ஒரு தடவை மட்டும் காலையில் சாயங்காலம்னு பாய்ச்சறதை விட அப்பப்போ ஒரு சொட்டு நீர் பாசனம் கம்மியான தண்ணியில் விவசாயம் பண்ணுறது. விவசாயம் பற்றி என்கிட்ட கேளு, சொல்கிறேன். அதுக்கு தான் இதை வந்து இந்த லென்த்துக்கு வந்து பிரித்து விடுறதுக்காக வச்சுருக்காங்க. நம்ம சோளக்காட்டுக்கு போவோம். அது அவங்களது இல்லை. இது அது அவங்களது இல்லை. அவங்களது இல்லைனாலும் பக்கத்தில் இருக்குது. இப்போ அங்கே இந்த இது கருது காட்டுக்கு போயிட்டோம். இப்போ இது பாக்கு மரம். இப்போ நம்ம சோளக்காட்டுக்கு போக போகிறோம். அங்கே ரெண்டும் ஒன்று தானே. இது சோளம் வேறு, அந்த கருது வேறு. உன்னையெல்லாம் பையன் வச்சுக்கிட்டு எப்படி விவசாயம் பண்ணுறது? உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி விவசாயம் பண்ணுறது? எல்லாரும் வச்சு எப்படி பண்ணுவாங்களோ அப்படி தான். அங்கே வீடு இருக்குது. அங்கே வீடு இருக்குது. அதான் பாரு, இவ்வளோ காட்டுக்குள்ளே ஒரு வீடு இருக்குன்னா அது அவங்களுடைய இடம்னு அர்த்தம். எப்படியெல்லாம் பார்த்தியா? நீ எல்லாம் அங்கே வந்து குடி வச்சா இருப்பியா ஒரு நாளாவது? இருக்க மாட்டேன். செட் ஆகாது. இப்படியே நேராக இருக்குது. எப்படி ஏறுறாங்கன்னா ஏதோ சொன்னாங்க, ஒரு பாக்கு மரத்தில் ஏறிக்கிட்டு அப்படியே மரத்துக்கு தாவிக்குவாங்களாம். ஒவ்வொரு மரம் ஏறி இறங்க மாட்டாங்களாம். இந்த மரத்தில் ஏறி அந்த உச்சிக்கு போய் அது அப்படியே பக்கத்தில் இருக்கிற மரத்துக்கு தாவிட்டு அப்படியே அந்த பாக்கெல்லாம் பறிப்பாங்களாம். அந்த மாதிரி இப்போ பறிக்கிற டைமாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு பாக்கு மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு பாக்கு மாதிரி தான் இருக்கும். பாக்கு மாதிரியே இருக்கும்.
நம்ம ஃபாரின் இருந்து வந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லாத்தையும். ஆமாண்ணா, இந்த மாதிரி இடம்லாம் நமக்கு எங்கடா கிடைக்கும்? ஒரு காலத்தை நம்ம வீட்டுக்கிட்ட இருந்துச்சு, அதை தான் இப்போ எல்லாம் வீடாக்கிட்டாங்க. அதுவும் அப்போல்லாம் தென்னை மரம் தான் இருந்தது, நெல் தான் போட்டிருந்தாங்க. இங்கெல்லாம் விதவிதமான பயிர்கள் இருக்குல்ல, அதனால் அதிசயமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. சொன்ன மாதிரி எதாவது நாய் எதாவது இருக்குமோ? நாய் இருந்துச்சுன்னா அவ்வளோ. ஆடு தான் இருக்குது, நிறைய ஆடு இருக்குது. நாய் இருக்கு. ஐயோ, சொன்ன மாதிரி என் மக அப்பவே சொன்னான். இல்லை, அப்பவே நீ சொன்ன, நான் தான் நம்பலை. இதுக்கு தான் அவங்களோட வந்திருக்கணும். தனியாக வந்து அது பாரு எந்திரிச்சு வருது பாருதா, அங்கே இருக்கு பாரு. நாய் தான் இங்கே காடு. ஆமாம், நான் அந்த கேன் கிட்ட இருக்கா. ஐயோ, சோளக்காடு பார்க்க அப்புறம் பயமாக இருக்கு. எந்திரிச்சு கட்டி போட்டிருக்காங்களா என்னமோ தெரியல. போதும் சாமி. எப்படி இருக்கு பார்த்தியா? சூப்பரான பிளேஸ். இது என்ன தெரியுமா? பார்க்க மாட்டேன். ஏன்னா பாக்கு மரத்தை கீழே நிற்கிறதுனால கரெக்டாக சொல்லிட்டேன். பாரு, அந்த பாக்கு முளைக்கிறதில்ல, அது கீழே தான் இந்த மட்டையும் சேர்ந்து முளைக்குது, அப்புறம் எல்லாம் விழுந்துருது. இதில் தான் நம்ம வந்து இந்த பொங்க சோறுலாம் வாங்குறோம்ல கோயிலில், அப்புறம் இந்த விருந்துலலாம் தட்டை தயாரிக்கிறாங்கல்ல, அது இதுதான் பாரு. இது அப்படியே பாரு, கீழே எவ்வளோ கொட்டி கிடைக்குது பாரு. ஒவ்வொரு மரத்து கீழேயும் அத்தனை மட்டைகள் கிடைக்குது. அந்த பாக்குக்கு கீழே இது தடுப்பு மாதிரி இருக்குது. என்னடா அது கிளைகள் மட்டும்தான் இருக்கேன்னு பார்த்தா, அப்போ இதில் தான், அது பேரே பாக்கு மட்டும் தானே, இதில் தான் வந்து நம்ம பாக்கு மட்டும் தயார் பண்ணி நம்ம சோறு சாப்பிட்றோம். அந்த கோயில் அன்னதானம் விருந்தில் எல்லாம் சைஸ் வேறையாக கட் பண்ணி கொடுக்குறாங்க. பச்சையாக இருந்தால் இப்படி இருக்கும், காஞ்சி போனால் இப்படி இருக்கும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா? எப்படி பாரு, அதில் பூ மாதிரி விட்டுருக்கு. அது கீழே இதுவும் ஒரு தட்டு மாதிரி தாங்கி நிற்கிது. அப்புறம் அது காஞ்ச வாட்டி கீழே விழுந்துருது. அதுதான் நமக்கு பாக்கு மட்டை. மேலே டாப்பில் இருக்கு, அதுவா பாருதான் ஒட்டிட்டு இருக்கு பாரு. அது காஞ்சதுமே அந்த பூ இதானதுமே அப்படி விழுந்துருது. எப்படி எல்லாம் பார்த்தியா, ரொட்டேஷன் ஆகுது. இதில் தான் நம்ம பொங்க சோறு விருந்துக்கு சாப்பிட்றதெல்லாம் இதுதான், இதில் தான் சாப்பிட்றோம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு சின்ன செடி வச்சாலும் அதில் உடனே பூச்சி விழுந்துருது, அதை பாதுகாப்பு பண்ண முடியல. இப்போ ரொம்ப நேரமாக ஒரு சத்தம் கேட்டுட்ருக்கு பார்த்தியா, அதுதான் மருந்தடிக்கிறது. அவ்வளோ பெரிய வயல்வெளிகளுக்கும் மருந்தடிக்கிறாங்க. இப்போல்லாம் மிஷின் வந்துருச்சு, ட்ரோன் எல்லாம் வந்துருச்சின்னு சொல்கிறாங்க. ட்ரோன் இதில் வச்சு கூட மருந்து அடிச்சிடுறாங்க. முன்ன இது முதுகில் மாட்டிக்கிட்டு இப்படி அடிச்சுக்கிட்டே போவாங்க. அது அங்கே தள்ளி இருக்குது. இதெல்லாம் கையிலே அடிக்கிறது. எப்படி அம்மா எவ்வளோ விவசாயம் தெரிஞ்சு வச்சுருக்கேன் பார்த்தியா? ஒரு காடு வாங்கி போடு, லேண்ட் வாங்கி போட்டுடலாம். அதை தான் நானும் சொல்கிறேன், காடு வாங்கி போடு, அம்மா விவசாயம் பண்ணுறேன். ஏன் அங்கே அப்புறம் தண்ணி எடுத்து விட்டாங்க, வா பார்க்கலாம். ஓடியா. இதுதான் பம்பு செட்டு தண்ணி. எப்படி இருக்கு பாரு, எப்படி பார்த்தியா? இப்படிதான் தண்ணி எடுத்து விடுவாங்க. இப்போ இங்கே பாயணுன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கம் அடைச்சிட்டு இது எடுத்து விட்டுருவாங்க. இப்போ இந்த பக்கம் பாரு, இங்கே பாரு, இங்கே அடைச்சிருக்காங்களா? இந்த தோட்டத்துக்கு போகணுன்னா அந்த பக்கம் அடைச்சிட்டு இந்த பக்கம் எடுத்து விடுறது. இதுதான் வாய்க்கால் வரப்பு சண்டைன்னு கேள்விப்பட்டிருக்கியா? வாய்க்கால் வரப்பு சண்டைன்னா அது இதுதான். என் தோட்டத்துக்கு தான் முதல்ல பொதுவாக ஒரு கிணறு இருக்கும், என் தோட்டத்துக்கு தான் பாய்ச்சிட்டு தான் உன் தோட்டத்துக்கு பாய்க்கணும் அப்படின்லாம் சண்டை போட்டுக்குவாங்களாம். அப்படிலாம் இருக்கும். எப்போ பச்சை எல்லாத்துக்கும் பாய்க்க தான் போகிறாங்க. தண்ணி இல்லைன்னா கம்மியாயிடுமே, ஒரு மாதிரி கம்மியாகிடுச்சுன்னா வெயில் காலத்துக்குலாம் அந்த சண்டை வரும். நாங்களாம் என்ன தெரியுமா பண்ணுவோம், எங்கள் வீட்டு பக்கத்துலாம் இப்போ இந்த மாதிரி துணி துவைப்போம். இதில் அதெல்லாம் விட்டுருவாங்க, ஓடுற தண்ணி தானே. இந்த மாதிரி கல் இருக்கும், இதில் போய் துணி துவைச்சி அப்புறம் இந்த ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் கழனி தண்ணி ஊற்ற வருவோம். அந்த குடத்துலேயே ஊற்றிட்டு அந்த குடத்துலேயே தண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்கு போவோம். இதெல்லாம் உனக்கு புதுசாக இருக்குது கேட்கும்போது. இதில் மண்புழுவெலாம் இருக்கும்.
அதெல்லாம் குடிக்கலாமான்னு தெரில. இது என்னடா உனக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? கிணறுல இருந்து கிணறே அழுக்காக இருக்குது. கண்ணாடி மாதிரி இருக்கு இந்த தண்ணி, உனக்கு என்ன தெரியும்? இங்க வா, பக்கத்தில் பாரு. கண்ணாடி மாதிரி இருக்க தண்ணி, இதில் குளிக்கலாம், துவைக்கலாம், விலை கழுவலாம், எல்லாமே பண்ணலாம். இது வந்து தண்ணி ஓடுற தண்ணி தானே, இது நெல்லுக்கு புல்லுக்கு பாயிற தண்ணி இது. உனக்கெல்லாம் என்ன தெரியும்? அம்மாக்கெல்லாம் தெரியும் விவசாயம் பற்றி, சொன்னால் கேட்டுக்கணும். எப்படி பம்பு செட்டில் தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க பார்த்தியா? இதில் மண்புழுலாம் நிறையா இருக்கும், அதுதான் உரம். இந்த கிராமத்தில் இந்த விவசாய மண்ணில் தான் மண்புழு நிறையா இருக்கும். இந்த தண்ணியிலேயே ஓரத்துலலாம் இருக்கும். ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நாம் என்ன இது பிடிச்சிட்டு எடுத்துட்டா போக போகிறோம்? போட்டு இங்கேயே இருந்துக்கலாமான்னு இருக்கு. சரி, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். நீ ஊருக்கு போறியா? நீ ஊருக்கு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவா? சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவா? விட்டுட்டு போயிடு. நான் இங்கேயே இருந்துக்கிறேன். எந்த சத்தமும் இல்லை, எந்த வண்டி சத்தமும் இல்லை, தண்ணி சத்தமும், பறவைகள், பக்கத்து வீட்டுக்காரன் கீழ் வீட்டுக்காரன் எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை. பக்கத்து வீட்டு தொந்தரவு, எடுத்து வீட்டு தொந்தரவு, அக்கம் பக்கம் தொந்தரவு, எதுவுமே இல்லை. இதில் எப்படி தெரியுது? எனக்கு எப்படி தெரியுது? எவ்வளோ அழகாக இருக்குது. அழகாக இருக்குன்னு மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டியா? வீடியோ எடுத்துட்டியா? எப்படி இருக்கு? ஸ்லோ மோஷன். ஸ்லோ மோஷன். அது சாப்பிட்டுட்டு பாக்கு மர தோட்டத்தில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த கிராமத்தில் உட்காந்துட்டு அழகாக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஏதாவது சொல்லு. ஆமாம். அருமையாக இந்த சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி இடத்துல மரம் இருக்கிற இடத்துல, இதெல்லாம் பாக்கு மர தோட்டத்தில் இப்படி உக்காந்துக்கிட்டு இருக்கிறது தனி சுகம்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, விவசாயம் உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.